மக்கபேயர் முதல் நூல் அதிகாரம் 8. யூதா ரோமையர்களின் புகழை பற்றி கேள்விப்பட்டார். அவர்கள் மிக வலிமை வாய்ந்தவர்கள். அவர்களுக்கு சார்பாக இருப்போர் அனைவரிடமும் நல்லுறவு கொள்கிறார்கள். அவர்களை நாடிச் செல்வோருக்கு அன்பு காட்டுகிறார்கள். அவர்கள் மிக வலிமை வாய்ந்தவர்கள். கால்லியர் நடுவே அவர்கள் போர்கள் புரிந்து தீரச் செயல்கள் செய்தார்கள். அவர்களை வென்று திரை செலுத்தச் செய்தார்கள். ஸ்பெயின் நாட்டிலிருந்த பொன் வெள்ளிச் சுரங்கங்களை கைப்பற்றினார்கள். தங்கள் திட்டத்தினாலும் விடாமுயற்சியினாலும் தங்களுக்கு மிக தொலையில் இருந்த இடங்கள் அனைத்தையும் வென்றார்கள். நிலத்தின் கடையெல்லையினின்று தங்களை எதிர்த்து வந்த மன்னர்களை அடிபணியச் செய்து அழித்து அவர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தினார்கள். எஞ்சிய மன்னர்கள் ஆண்டுதோறும் அவர்களுக்கு திரை செலுத்தி வந்தார்கள். பிலிப்பையும் கித்திம் அரசனான பெர்சேயுவையும் தங்களுக்கு எதிராய் படையெடுத்து வந்த மற்றவர்களையும் போரில் முறியடித்து அடிபணியச் செய்தார்கள். ஆசியாவின் அரசனான மாமன்னன் அந்தியோக்கு 120 யானைகளோடும் குதிரைகளோடும் தேர்களோடும் பெரும் படையோடும் அவர்களை எதிர்த்து போரிடச் சென்றபோது அவனையும் தோற்கடித்தார்கள். அவனை உயிரோடு பிடித்து அவனும் அவனுக்கு பிறகு ஆண்ட மன்னர்களும் தங்களுக்கு மிகுதியான திரை செலுத்தும்படியும் பிணை கைதிகளை கொடுக்கும்படியும் அவனுடைய மிகச்சிறந்த மாநிலங்களிலிருந்து இந்தியா, மேதியா, லீதியா ஆகியவற்றை ஒப்படைக்கும்படியும் ஆணை பிறப்பித்தார்கள். இந்நாடுகளை அந்தியோக்கிடமிருந்து பெற்று யூமேன் மன்னனுக்கு கொடுத்தார்கள். கிரேக்கர்கள் வந்து அவர்களை அழித்துவிட திட்டமிட்டிருந்தார்கள். அவர்கள் இதை அறிந்து படைத்தலைவர் ஒருவரை கிரேக்கர்களுக்கு எதிராய் அனுப்பி அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அவர்களுள் பலர் காயமுற்று மடியவே அவர்களின் மனைவி மக்களை சிறைப்படுத்தி பொருள்களை கொள்ளையடித்தார்கள். அவர்களது நாட்டின் மீது வெற்றி கொண்டு கோட்டைகளை தகர்த்தார்கள். அவர்களை அந்நாள் வரை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். தங்களை எதிர்த்து வந்த மற்ற நாடுகள், தீவுகள் அனைத்தையும் அழித்து அவற்றை அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் தங்களுடைய நண்பர்களோடும் தங்களை நம்பியிருந்தவர்களோடும் நல்லுறவு கொண்டிருந்தார்கள். அருகிலும் தொலையிலும் இருந்த மன்னர்களை தங்களுக்கு அடிபணியச் செய்தார்கள். அவர்களின் பெயரை கேட்ட யாவரும் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எவருக்கு உதவி செய்து மன்னர்களாக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் மன்னர்கள் ஆக்குகிறார்கள். எவரை அரியணையிலிருந்து அகற்ற விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் அகற்றுகிறார்கள். இவ்வாறு மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ளார்கள். இவ்வாறெல்லாம் இருந்தும் அவர்களுள் ஒருவரும் தம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள முடித்தரிக்கவும் இல்லை, அரச உடை அணிந்ததும் இல்லை. தங்களுக்கென்று ஓர் ஆட்சி மன்றத்தை அமைத்தார்கள். 320 உறுப்பினர்கள் நாள்தோறும் கூடி மக்களை பற்றியும் அவர்களது நலனை பற்றியும் கலந்து ஆய்வு செய்கிறார்கள். தங்கள் மீது ஆட்சி செலுத்தவும் தங்கள் நாடு முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் ஆண்டுதோறும் ஒரு மனிதரிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். எல்லாரும் அந்த ஒருவருக்கே கீழ்ப்படுகிறார்கள். அவர்களுக்குள் போட்டியோ பொறாமையோ இல்லை. இவையெல்லாம் யூதாவின் காதுக்கு எட்டின. ஆதலால் அக்கோனின் பேரனும் யோவானின் மகனுமான யூப்பொலேமையும் எலையாசரின் மகன் யாசோனையும் யூதா தேர்ந்தெடுத்தார். ரோமையர்களோடு நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொள்ள அவர்களை ரோமைக்கு அனுப்பி வைத்தார். கிரேக்கர்களின் அடிமைத்தனத்தினின்று யூதர்களை விடுவித்துக் கொள்ளவே அவர் இவ்வாறு செய்தார். ஏனெனில் கிரேக்க பேரரசு இஸ்ராயேலை அடிமைப்படுத்தியிருந்ததை ரோமையர்கள் கண்டார்கள். அவர்கள் நீண்ட பயணத்திற்கு பின் ரோமையை அடைந்தார்கள். ஆட்சி மன்றத்தில் நுழைந்து மக்கபே எனப்படும் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் யூத மக்களும் உங்களோடு ஒப்பந்தமும் சமாதானமும் செய்து கொள்வதற்கும் எங்களை உங்கள் கூட்டாளிகளாகவும் நண்பர்களாகவும் நீங்கள் பதிவு செய்து கொள்வதற்கும் எங்களை உங்களிடம் அனுப்பியுள்ளார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னது மன்றத்தாருக்கு ஏற்புடையதாயிருந்தது. சமாதானம், ஒப்பந்தம் ஆகியவற்றின் நினைவாக எருசலேமில் யூதர்களிடம் இருக்கும்படி அங்கு அவர்கள் வெண்கல தகடுகளில் எழுதி அனுப்பி வைத்த மடலின் நகல் பின்வருமாறு:
ரோமையருக்கும் யூத இனத்தாருக்கும் நீரிலும் நிலத்திலும் என்றும் நலம் உண்டாகுக. வாளும் பகைவரும் அவர்களை விட்டு அகலட்டும். ரோமையர்களுக்கு எதிராக அல்லது அவர்களது ஆட்சிக்கு உட்பட்ட நட்பு நாடுகளுக்கு எதிராக முதலில் போர் மூண்டால் யூத இனத்தார் சூழ்நிலைக்கு ஏற்ப முழு மனத்துடன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ரோமையில் முடிவு செய்தபடி எதிர்த்து போர் புரிவோருக்கு தானியமோ படைக்கலங்களோ பணமோ கப்பல்களோ கொடுக்க கூடாது. எதையும் எதிர்பாராமலே அவர்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். இவ்வாறே முதலில் யூத இனத்தாருக்கு எதிராக போர் மூண்டால் ரோமையர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப முழு மனத்துடன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ரோமையில் முடிவு செய்தபடி அவர்களின் பகைவர்களுக்கு தானியமோ படைக்கலங்களோ பணமோ கப்பல்களோ கொடுக்கப்பட மாட்டாது. கள்ளமின்றி அவர்கள் இக்கடமையை செய்ய வேண்டும். இத்தகைய நிபந்தனைகளோடு ரோமையர்கள் யூத மக்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த நிபந்தனைகளில் எதையேனும் சேர்க்கவோ நீக்கவோ இருதரப்பினரும் இனிமேல் முடிவு செய்தால் தங்கள் விருப்பப்படி அவ்வாறு செய்யலாம். இவ்வாறு சேர்க்கப்படுவதும் நீக்கப்படுவதும் சட்டப்படி செல்லும். மேலும் தெமேத்திரி மன்னர் யூத இனத்தாருக்கு இழைத்து வரும் கொடுமைகளை பற்றி நாங்கள் அவருக்கு எழுதியிருப்பது வருமாறு: எங்கள் நண்பர்களும் கூட்டாளிகளுமான யூதர்கள் மீது நீர் ஏன் கடினமான நுகத்தை சுமத்தியிருக்கிறீர்? அவர்கள் எங்களிடம் உமக்கு எதிராய் மீண்டும் முறையிடுவார்களாயின் அவர்களுக்கு நீதி வழங்க நாங்கள் நீரிலும் நிலத்திலும் உம்மை எதிர்த்து போரிடுவோம். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 22. சோம்பேறிகள் மாசுபடிந்த கல் போன்றவர்கள். அவர்களது இழிவு கண்டு எல்லோரும் எள்ளி நகையாடுவர். சோம்பேறிகள் குப்பை மேட்டுக்கு ஒப்பானவர்கள். அதை தொடுவோர் அனைவரும் கையை உதறி தட்டிவிடுவர். நற்பயிற்சி பெறாத மகனை பெற்ற தந்தை இகழ்ச்சி அடைவார். அத்தகைய மகளோ அவருக்கு இழிவை கொணர்வாள். அறிவுத்திறன் கொண்ட மகள் கணவரை அடைவாள். இழிவாக நடப்பவள் தன் தந்தைக்கு வருத்தம் ஏற்படுத்துவாள். நாணமற்ற மகள் தன் தந்தைக்கும் கணவருக்கும் இகழ்ச்சியை கொணர்வாள். அவ்விருவரும் அவளை இகழ்வர். நேரத்திற்கு பொருந்தாத பேச்சு புலம்ப வேண்டிய நேரத்தில் இன்னிசை எழுப்புவதை போன்றது. கண்டிப்பும் நற்பயிற்சியும் எக்காலத்திலும் ஞானத்தை கொடுக்கும். நல்வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் இழிபிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஒழுக்கத்தில் வளர்க்கப்படாமல் இருமாப்பும் பிடிவாதமும் கொண்ட மக்கள் தங்களின் குலப்பெருமைக்கு அவமானம் கொணர்வார்கள். மூடருக்கு கல்வி அறிவு புகட்டுவோர் உடைந்துவிட்ட பானை ஓடுகளை ஒட்டுவோருக்கு ஒப்பாவர். ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போரை தட்டி எழுப்புவோர் போலாவர். மூடரோடு பேசுவோர் தூக்க கலக்கத்தில் உள்ளவரோடு பேசுவோருக்கு ஒப்பாவர். பேச்சின் முடிவில் அது என்ன என மூடர் கேட்பர். இறந்தோருக்காக அழு, ஒளி அவர்களை விட்டு மறைந்துவிட்டது. மூடருக்காக அழு, அறிவு கூர்மை அவர்களை விட்டு அகன்று விட்டது. இறந்தோருக்காக அமைதியாக அழு, அவர்கள் அமைதியில் துயில் கொள்கிறார்கள். மூடரின் வாழ்வு சாவை விட கொடிது. இறந்தோருக்காக 7 நாள் துயரம் கொண்டாடப்படும். மூடருக்காகவும் இறை பற்றில்லாதோருக்காகவும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துயரம் கொண்டாடப்படும். அறிவெளிகளோடு மிகுதியாய் பேசாதே, மதியினரிடம் செல்லாதே. உனக்கு தொல்லை ஏற்படாதவாறு எச்சரிக்கையாயிரு. அவர்களோடு தொடர்பு கொண்டால் நீயும் பாழாவாய். அவர்களை விட்டு விலகிப்போ, அப்போது ஓய்வு காண்பாய். அவர்களின் அறிவின்மையால் சோர்வுற மாட்டாய். ஈயத்தை விட கனமானது எது? மூடர் என்பதை விட அவர்களுக்கு வேறு என்ன பெயர் பொருந்தும்? மதிக்கெட்டோரை பொறுத்து கொள்வதை விட மணல், உப்பு, இரும்பு துண்டு ஆகியவற்றை சுமப்பது எளிது. கட்டடத்தில் இணைக்கப்பட்ட
மர உத்தரங்களை நிலநடுக்கத்தால் கூட அசைக்க முடியாது. ஆழ்ந்த சிந்தனையில் முதிர்ச்சி பெற்ற உள்ளம் கொண்டவர்கள் எந்த குழப்பத்திலும் தளர்ச்சியுற மாட்டார்கள். அறிவு கூர்மை கொண்ட சிந்தனையில் அமைந்த உள்ளம் சுவரை அழகு செய்யும் பூச்சி போன்றது. உயர்ந்த இடத்தில் அமைக்கப்பட்ட வேலி காற்றை எதிர்த்து நிற்காது. மூடத்தனமான எண்ணங்கள் கொண்ட கோழை உள்ளம் எவ்வகை அச்சுறுத்தல்களையும் எதிர்த்து நிற்காது. கண்ணை குத்திக் கொள்வோர் கண்ணீரை வரவழைக்கின்றனர். உள்ளத்தை குத்திக் கொள்வோர் உணர்ச்சிகளை வெளிக்காட்டுகின்றனர். பறவைகள் மீது கல்லெறிவோர் அவற்றை அச்சுறுத்தி ஓட வைக்கின்றனர். நண்பர்களை பழிப்போர் நட்பை முறித்து விடுகின்றனர். உன் நண்பருக்கு எதிராக வாளை நீ உருவியிருந்த போதிலும் நம்பிக்கை இழந்து விடாதே. மீண்டும் நட்பு ஏற்பட வழி உண்டு. உன் நண்பருக்கு எதிராக பேசியிருந்தாலும் அஞ்சாதே. நல்லிணக்கத்துக்கு வழி உண்டு. இகழ்ச்சி, இருமாப்பு, இரகசியங்களை வெளியிடல், வஞ்சக தாக்குதல் ஆகியவற்றினின்று எந்த நண்பருமே ஓடிவிடுவர். அடுத்திருப்பவர்களது வறுமையில் அவர்களது நம்பிக்கையை பெறு. அவர்களது வளமையை முழுமையாய் பகிர்ந்து கொள்வாய். துன்ப வேளையிலும் அவர்களை சார்ந்திரு. அதனால் அவர்களின் உரிமை சொத்தில் நீயும் பங்கு கொள்வாய். சூளையிலிருந்து நெருப்புக்கு முன் ஆவியும் புகையும் வெளிவருகின்றன. கொலைக்கு முன்னே இழி சொல் இடம்பெறும். நண்பருக்கு பாதுகாப்பு அளிக்க நான் வெட்கப்பட மாட்டேன். அவரது பார்வையினின்று என்னை மறைத்துக் கொள்ளவும் மாட்டேன். அவர்களால் எனக்கு தீங்கு நேர்ந்தால் அதை கேள்வியுறுவோர் அனைவரும் அவர்களிடம் எச்சரிக்கையாயிருப்பர். நான் வீழ்ச்சியுறாதிருக்கவும் என் நாவே என்னை அழிக்காதிருக்கவும் என் வாயை காவல் செய்பவர் யார்? என் உதடுகளை நுண்ணறிவு எனும் முத்திரையிட்டு மூடுபவர் யார்? சீராக்கியன் ஞானம். அதிகாரம் 23. தந்தையாகிய ஆண்டவரே, என் வாழ்வின் தலைவரே, என் வாய் கூறுவதையெல்லாம் பொருட்படுத்தாதேயும். அவற்றின் பொருட்டு நான் வீழ்ச்சியுறாதவாறு செய்யும். என் தவறுகளுக்காக என்னை விட்டு வைக்காமலும் என் பாவங்களை கவனிக்க தவறாமலும் இருக்குமாறு என் எண்ணங்களை கட்டுப்படுத்த தண்டனை கொடுப்பவர் யார்? என் உள்ளத்திற்கு ஞானத்தின் நற்பயிற்சியை அளிப்பவர் யார்? இல்லையேல் என் தவறுகள் பெருகிவிடும், என் பாவங்கள் மிகுந்துவிடும். என் எதிரிகள் முன் நான் வீழ்ச்சியுறுவேன். என் பகைவர் என்னை குறித்து மகிழ்வர். தந்தையாகிய ஆண்டவரே, என் வாழ்வின் கடவுளே, இருமாப்புள்ள பார்வைக்கு நான் இடம் கொடாதிருக்கச் செய்யும். தீய நாட்டங்களை என்னிடமிருந்து அகற்றும். பேருண்டி விருப்பமும் சிற்றின்ப ஆசையும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். தகாத எண்ணங்களுக்கு என்னை ஒப்புவிக்காதேயும். குழந்தைகளே, நாவடக்கம் பற்றி கேளுங்கள். நாவை காப்போர் எதிலும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். பாவிகள் தங்கள் நாவினாலேயே அகப்பட்டுக் கொள்வார்கள். வசை கூறுவோரும் செருக்கு கொண்டோரும் அதனால் இடறி விழுகின்றனர். ஆணையிட உன் நாவை பழக்கப்படுத்தாதே. தூய கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே இராதே. விசாரணைக்கு உள்ளாகி அடிக்கடி அடிபடும் அடிமையிடம் அதன் வடுக்கள் காணப்படாமல் போகா. எப்போதும் ஆணையிடுவோரும் கடவுளின் பெயரை பயன்படுத்துவோரும் பாவங்களினின்று கழுவப்பட மாட்டார்கள். அடிக்கடி ஆணையிடுபவர்கள் தீநெறியில் ஊறியவர்கள். இறை தண்டனை அவர்களது வீட்டை விட்டு அகலாது. அவர்கள் தவறாக ஆணையிட்டால் பாவம் அவர்கள் மீதே இருக்கும். தங்கள் ஆணையை புறக்கணித்தால் அவர்களது பாவம் இருமடங்காகும். வீணாக ஆணையிடுவோர் பாவத்தினின்று விடுபடார். அவர்களது வீடு பேரிடரால் நிரப்பப்படும்.
சாவுக்கு ஒப்பிடக்கூடிய தீய சொற்கள் உண்டு. யாக்கோபின் உரிமை சொத்தில் அவை காணாதிருக்கட்டும். இறை பற்றுள்ளோர் இவை அனைத்திலிருந்து விலகி நிற்பர். அவர்கள் பாவச் சேற்றில் புரளமாட்டார்கள். பண்பற்ற பேச்சுக்கு உன் நாவை பழக்காதே, அது பாவத்துக்குரிய பேச்சு. பெரியோர்கள் நடுவே நீ அமர்ந்திருக்கும் போது உன் தந்தை தாயை நினைவில் கொள். இல்லையேல் அவர்கள் முன்னிலையில் உன்னையே மறப்பாய். உன் தீய பழக்கத்தால் அறிவிலி போன்று நடந்து கொள்வாய். நீ பிறவாமல் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் என விரும்புவாய். உன் பிறந்த நாளையும் சபிப்பாய். வசைமொழி பேசி பழக்கப்பட்டோர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நற்பயிற்சி பெறப் போவதில்லை. 2 வகை மாந்தர் பாவங்களை பெருக்குகின்றனர். 3வது வகையினர் சினத்தை தூண்டிவிடுகின்றனர். கொழுந்துவிட்டு எரியும் காமவெறி கொண்டோர். அவர்களது காமவெறி எரிந்து அடங்கினாலன்றி அணையாது. தம் உறவினர்களோடு முறையற்ற உறவு கொள்வோர். அந்த ஆசை அடங்கும் வரை தீநெறியை அவர்கள் விடமாட்டார்கள். தகாத உறவு கொள்வோருக்கு எல்லா உணவும் இனியதே. இறக்கும் வரை அவர்கள் தளர்ந்து போக மாட்டார்கள். பிறர் மனை நாடுவோர், என்னை பார்ப்பவர் யார்? இருள் என்னை சூழ்ந்துள்ளது, சுவர்கள் என்னை மறைத்துக் கொள்கின்றன, யாரும் என்னை காண்பதில்லை. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உன்னத இறைவன் என் பாவங்களை நினைத்து பாரார் என தங்களுக்குள் சொல்லிக் கொள்வர். மனிதரின் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை. அவை மாந்தரின் வழிகளை எல்லாம் காண்கின்றன, மறைந்திருப்பவற்றை அறிகின்றன என்பதை அவர்கள் அறியார்கள். அனைத்தும் படைக்கப்படும் முன்பே ஆண்டவர் அவற்றை அறிந்திருந்தார். அவற்றை படைத்து முடித்த பின்னும் அவற்றை அறிந்துள்ளார். காமுகர் நகர வீதிகளில் தண்டிக்கப்படுவர், எதிர்பாராத இடத்தில் பிடிபடுவர். தன் கணவரை விட்டு விலகி வேறு ஆடவன் மூலம் அவருக்கு வழித்தோன்றலை உருவாக்கும் மனைவிக்கும் அவ்வாறே நேரும். முதலாவதாக அவள் உன்னத இறைவனின் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. இரண்டாவதாக தன் கணவருக்கு எதிராக குற்றம் புரிகிறாள். மூன்றாவதாக தன் கெட்ட நடத்தையால் விபச்சாரம் செய்கிறாள். அடுத்தவர் மூலம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். அவள் சபை முன் அழைத்து வரப்படுவாள். அவளுடைய பிள்ளைகளும் விசாரணைக்கு ஆளாவர். அவளின் பிள்ளைகள் வேரூன்ற மாட்டார்கள். அவளின் கிளைகளும் கனிகள் கொடா. அவள் சாபத்துக்குரிய நினைவை விட்டுச் செல்வாள். அவள் அடைந்த இழிவு ஒரு நாளும் அழியாது. ஆண்டவருக்கு அஞ்சுவதை விட மேலானது எதுவுமில்லை என்றும், ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை விட இனிமையானது எதுவுமில்லை என்றும் அவளுக்கு பின் வாழ்வோர் உணர்ந்து கொள்வர்.